ஒரு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யார் போட்டியிடுவார்கள்? பொதுவாக தமிழகத்திலே திமுக தலைமையிலான ஆட்சியிலே இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுவது கிடையாது, பணநாயக முறைப்படி தான் நடைபெறுகிறது. ஆட்பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்தே ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்தித்து வெல்ல நினைக்கிறது. இதுதான் நடந்து முடிந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பாகவே இருந்தது என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தல் அறிவிப்பு இன்றுதான் வந்திருக்கிறது என்பதால் முறைப்படி கட்சி எப்பொழுதுமே கட்சியில் உள்ள மூத்த முன்னணி தலைவர்கள் அந்த பகுதி உள்ளவர்களோடு கலந்து பேசும். அதற்கு பிறகு கூட்டணிகள் ஒத்த கருத்தை வைத்து முடிவுகள் எடுக்கும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரைக்கும் அது உங்கள் வசம் இருந்த தொகுதி. இந்த முறை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கீங்க. கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக வேட்பாளரை நிறுத்துமா? நான் ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தல் மீது பெரிய நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் எல்லோருக்கும் ஒரு அபிப்பிராயம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு ஜனநாயகத்துக்கு உகந்ததாக கிடையாது. எனவே இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில இணையணும் அப்படிங்கிற முழக்கத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார் திரு வாசன். அந்த வகையில 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல், அந்த முழக்கம் இந்த இடைத்தேர்தலிலேயே முன்வைக்கப்படுமா? ஏன் எல்லா கட்சியும் தங்களுடைய நிலை குறித்து தங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களோடு பேச வேண்டும், தொகுதி பகுதி நடக்கும் தலைவர்களோடு பேச வேண்டும், ஒத்த கருத்து ஏற்பட வேண்டும். இப்படி பல நிலைகள் இருக்கிறது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில காலக்கெடு மிக குறைவாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதற்கு மிக்க நன்றி திரு ஜி.கே. வாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் காலமான நிலையில் அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது.